Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 6.4ல sum number 1 given பாருங்க. From the top of a tree, ஒரு ட்ரீயோட டாப்ல இருந்து பார்க்கறாங்க. எதை பார்க்கறாங்க அப்படினா from the top of a tree of height 13 meter. அதாவது அந்த ட்ரீயோட டாப்ல இருந்து பார்க்கறாங்க. அந்த ட்ரீயோட ஹைட் பாத்தீங்கன்னா 13 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. angle of elevation, elevation என்ன அர்த்தம், நம்மளோட ஐ லெவல்ல இருந்து நம்ம மேலே பார்க்கறது இல்லையா, ஸோ அப்போ மேலே பார்க்குற ஆங்கிள். அண்ட் டிப்ரெஷன், டிப்ரெஷன்னா என்ன அர்த்தம், நம்மளோட ஐ சைட்ல இருந்து கீழே பார்க்குற ஆங்கிள். ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இதே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எங்கே பண்ணுறாங்க, ட்ரீயோட டாப்ல இருந்து டாப் ஆஃப் அனதர் ட்ரீ, இன்னொரு ட்ரீயோட மேலே பார்க்குறாங்க, அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதே மாதிரி ஒரு ட்ரீயோட டாப்ல இருந்து இன்னொரு ட்ரீயோட பாட்டமை பார்க்குறாங்க, அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். சரியா, எலிவேஷனோட ஆங்கிள் 45 டிகிரி, டிப்ரெஷனோட ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்டரில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. இப்போ பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இது ஒரு ட்ரீ, இது ஒரு ட்ரீ. இந்த ட்ரீயோட டாப்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா இன்னொரு ட்ரீயோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறாங்க. டாப் பார்க்குற ஆங்கிள் 45 டிகிரி, பாட்டம் பார்க்குற ஆங்கிள் 30 டிகிரி. எப்பவுமே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் போகும்போது நம்மளோட ஐசைட் லெவல் இதுல இருந்து கீழே பார்க்கறனால ஆங்கிளை இங்கே தான் மார்க் பண்ணணும். இங்கே மார்க் பண்ணிட்டு தான் அடுத்த ஆங்கிளை இங்கே நீங்கள் மாற்றணும். சரிங்களா, இந்த ட்ரீயோட ஹைட் ஆல்ரெடி 13 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரீயோட ஹைட் இந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த ட்ரீக்கும் இந்த லெவல் எடுத்தீங்கன்னா அதுவும் என்னதான் இருக்கும், 13 மீட்டர் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மொத்த ஹைட்டை இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சம் மட்டும் நமக்கு தெரியாது, அதனால இதை ஹச்னு வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 13ங்கிறனால இது வரைக்கும் இருக்கிறது 13. சரிங்களா, இப்போ இந்த ஆங்கிளை எப்போவுமே மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், DAC, that means DAC, இந்த டிப்ரெஷன் ஆங்கிள் 30 டிகிரி. அதையே எலிவேஷனாக மாற்றினீங்கன்னா ACB 30 டிகிரி. சரியா, DACயாக இருக்கிறத ACBன்னு மாற்றிருக்கீங்க 30 டிகிரி. அடுத்து EAD ஆர் DAE, நீங்கள் எப்படி சொன்னாலும் ஓகே தான், 45 டிகிரி. ஓகே, இப்போ இதில் ஏபிங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு ட்ரீயோட ஹைட். ECங்கிறது என்னது, செகண்ட் ட்ரீயோட ஹைட். பிசிங்கிறது ரெண்டு ட்ரீ கடையில் இருக்க டிஸ்டன்ஸ். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்கள் எழுதி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க கூடாதா அப்படின்னா, இது டிப்ரெஷனில் இருக்குது. ஸோ கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு இடத்த மாற்றிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வரலைன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் இப்படி டிப்ரெஷனை எலிவேஷனை மாற்றி சம் போடுறோம். உங்களுக்கு புரியும் அப்படின்னா இந்த ஆங்கிளை வச்சுட்டு இதை வச்சுட்டே நீங்கள் சம் போடலாம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இப்போ இங்கே நார்மலாக என்ன பண்ணுவோம்னா டிப்ரெஷனை எலிவேஷனாக மாற்றிட்டு தான் சம் போடுவோம். சரிங்களா, ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா தீட்டா எவ்வளோ டிகிரி, 30 டிகிரி. தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட், தீட்டா ஒட்டி இருக்கிறது அட்ஜசன்ட் சைட். ஸோ எப்போவுமே தீட்டாக்கு ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் கம்பேர் பண்ணுறோம்னா tan தீட்டா யூஸ் பண்ணுவோம். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை பிசி. ஏபி எவ்வளோன்னு தெரியும், 13ன்னு தெரியுமா, பிசி நமக்கு தெரியாது, ஸோ பிசி அப்படியே வச்சுக்கோம். தீட்டானா 30 டிகிரியா, tan 30யோட வேல்யூ 1/√3யா, ஸோ 1/√3 ஈக்குவல் டு 13 பை பிசி. ஸோ நமக்கு பிசி வேணும்னா இந்த √3 அங்கே மல்டிபிள் பண்ணிடுங்க, பிசி இங்கே மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா பிசி ஈக்குவல் டு 13√3 மீட்டர்னு கிடச்சிருமா. இது எந்த ட்ரையாங்கிள் முடிச்சிருக்கோம், இந்த ட்ரையாங்கிள் முடிச்சிருக்கோம். இன்னும் நமக்கு மேலே இந்த பார்ட் இருக்குது, ஏன்னா நம்ம இந்த பேஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் இந்த பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பார்ட் கண்டுபிடிக்க இந்த பேஸ் தேவைப்படுறதுனால தான் இந்த ஆங்கிளை வச்சு இந்த பேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் மேம் இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த லென்த்தும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்னா சேமாக இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஏடிஇ, தட் மீன்ஸ் ஏடிஇ, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் எவ்வளோ டிகிரி இருக்குது, 45 டிகிரி இருக்குது. ஸோ tan 45 டிகிரி ஈக்குவல் டு இடி பை ஏடி எழுதுவோமா. ஸோ இடி ஆர் டிஇ, ஸோ இடி பை ஏடி. ஸோ tan 45ஓட வேல்யூ என்ன, 1. இந்த டிஇ அந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் ஏடிக்கு பதிலாக
13√3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஏடியும் பிசியும் 1 சொல்லியிருக்கோமா, இந்த பிசியோட லென்த்து ஏடியோட லென்த்து 1ன்னு. ஸோ அதை யூஸ் பண்ணி tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டிஇ பை 13√3. எதனால இங்கே 13√3 யூஸ் பண்ணோம்னா பிசி ஏடியும் ஈக்குவல். இப்போ பாருங்க, ஸோ அதுலேருந்து டேனோட வேல்யூ 45ஓட வேல்யூ 1 ஸோ 1 ஈக்குவல் டு டிஇ பை 13√3. நமக்கு டிஇ வேணும், இது எங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா. ஸோ அப்போ டிஇ ஈக்குவல் டு 13√3ன்னு கிடச்சிருச்சா. நமக்கு தேவை இது மட்டும் இல்லை, இந்த பிக்சரில் இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட், தட் மீன்ஸ் இசி நமக்கு வேணும். நம்ம இப்போ டிஇ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இசி வேணும்னா என்ன பண்ணணும், இடியையும் டிசியையும் ஆட் பண்ணணும். அதை தான் இங்கே பண்ணுறோம் பாருங்க. சிஇ ஈக்குவல் டு டிஇ பிளஸ் டிசி ஈக்குவல் டு 13√3 பிளஸ் 13. ரெட்லி 13 காமனாக இருக்கு, வெளியே எடுத்துடலாமா. அடுத்து √3, இங்கே 13 வெளியே வந்துட்டா 1. ஸோ √3யோட வேல்யூ சம்லேயே கொடுத்துருக்காங்க 1.732, அதை இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு 1 1.732, ஸோ டோட்டலாக 2.732. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35.516. இதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், பண்ணிங்கன்னா 35.52. therefore height of the secondaryயோட வேல்யூ 35.52. ஜஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணி அதுலேருந்து பிக்சர் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த ட்ரிக்னாமெட்ரி சம்ஸை போட்டுடலாம். ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணி அதுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிக்சர் ட்ரா பண்ண பழகுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.